இந்த கோவில் இருக்கிற சிவலிங்கத்தை யாருமே முழுசாக பார்த்தது கிடையாதுங்க. ஏன்னா இது பூமிக்கு மேலே இல்லை, பூமிக்கு உள்ளார இருக்கிற சிவன். இங்கே இருக்கிற பாதாள லிங்கத்துக்கு அபிஷேகம் செஞ்சால் ஒரு சொட்டு நீர் கூட தெரியாமல் பூமிக்குள்ளார மறைஞ்சு போயிடுமாமாங்க. அந்த நீர் எங்கே போகுது அப்படின்னு இன்றைக்கும் யாருக்குமே தெரில. அதுதாங்க இங்கே இருக்கிற பாதாள லிங்கத்தோட மர்மம். இந்த கோவில் இருக்கிற கோபுரத்தோட பிரம்மாண்டமும், கோவிலுக்குள்ளே இருக்கிற அந்த சிற்பங்கள், ஒவ்வொரு தூண்லையுமே சிற்பங்கள் இருக்குங்க. அப்புறம் ஒரு மாதத்தில் 3 நாட்களில் சாயந்தர வேளையில் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் சூரியன் அதாவது அஸ்தமனம் ஆகும்போது சூரியன் அந்த கோபுரத்துக்கு கீழே வழியாக நந்தியோட அந்த கொம்பு வழியாக சிவன் மேலே படுங்க. ஒரு அற்புதமான கோயிலாக இருக்குது. நான் உண்மையிலேயே அசந்து போயிட்டேன். வாங்க இந்த கோயிலை பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்குவோம். இன்றைய பதிவில் நாம் சேலம் மாவட்டத்தில் தாரமங்கலம் அப்படிங்கிற ஊரில் இருக்கிற கைலாசநாதர் கோயில் தான் நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த ஊர் சேலம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இந்த ஊருக்கு தாரமங்கலம் ஏன் பேர் வந்ததுன்னா, சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் இங்கே திருமணம் நடந்ததுன்னும், திருமால் தாரவார்த்து கொடுத்து மணவிழாவை நடத்தியதால தான் இந்த ஊருக்கு தாரமங்கலம் அப்படிங்கிற மாதிரி பேர் வந்திருக்குங்க. கைலாசநாதர் கோயிலுக்கு 3 தெப்ப குளங்கள் இருக்குங்க. இந்த 2 குளங்கள் கோவிலுக்கு பின்புறமாக அந்த பேருந்து நிலையத்துக்கு பக்கமாக இருக்குது. ஓரளவுக்கு சுமாராக தான் இது இருக்குது. இன்னொரு குளம் அதாவது 3வது குளத்தில் ஒரு மிகப்பெரிய சிறப்பு இருக்குங்க. அதை நான் வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். இந்த கைலாசநாதர் கோயில் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 3 தெருக்களை ஒட்டி நீண்ட மதிர்ச்சுவர்களுக்கு உள்ளார தான் கோயிலை உருவாக்கி வச்சுருக்காங்க. பேருந்து நிலையத்துக்கு பக்கமாக தான் இந்த கோயில் இருக்குங்க. இந்த ஆர்ச் வழியாக நம்ம போகும்போது நம்ம கோபுரத்துக்கான முன்பக்க வழியாக போவோம். இன்னொன்று பின்பக்கமாகவும் நம்ம போகிற மாதிரி கூட இருக்குங்க. பதிமூணாம் நூற்றாண்டை சேர்ந்த இந்த சிவன் கோயிலுக்கு உள்ளார ஒவ்வொரு தூண்லேயுமே ஒரு அற்புதமான சிலை இருக்குங்க. பல்வேறு வகையான சிலைகள் இருக்குது. நம்ம ஒவ்வொன்றா முடிஞ்சளவுக்கு பார்ப்போம் இந்த பதிவில். இந்த பிரம்மாண்டமான முன்கோபுரம் 90 அடி உயரத்தில் 5 நிலைகளில் இருக்குங்க. ஒரு பெரிய தேரை குதிரைகளும் யானைகளும் இழுத்துட்டு போகிற மாதிரியான தோற்றத்தில் தான் இந்த கோபுரத்தையே அமைச்சிருக்காங்க. நீங்கள் உள்ளே போனோன்னே 2 பக்கம் பார்த்தீங்கன்னா யானைகள் சிலை இருக்கிறதுமே நீங்கள் பார்க்கலாம். கோபுரத்தை தாண்டி நம்ம உள்ளே போகும்போது நம்ம பவளக்கல் படிகளை தாண்டி தான் நம்ம மறுபடியும் கீழே இறங்குற மாதிரி இருக்கும். இந்த சிவப்பு நிற படிகள் எப்போவுமே குளிர்ச்சியாக இருக்கிற தன்மை உடையதாமாங்க. நம்ம அந்த படிகள்லேருந்து நம்ம அந்த கோயிலை முழுவதும் பார்க்கும்போது நமக்கே ஒரு ஆச்சரியமும் ஒரு அமைதியும் கூடவே ஏற்படுங்க. இந்த கோவிலோட மிகப்பெரிய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாசி மாதம் 9, 10, 11 தேதிகளில் சூரிய ஒளி இந்த கோவிலுக்கு முன்னாடி இருக்கிற நந்தியோட கொம்பு வழியாக போய் சிவலிங்கத்தின் மேலே 3ஆம் பெரிய மாதிரி விழுகுதாமாங்க. இதை பார்க்குறதுக்கு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அங்கே வருவாங்க. சூரியனோட கதிர்கள் ராஜகோபுரத்து வழியாக நந்தி மண்டபத்துக்கு உள்ளே பூந்து அப்புறம் உள்ளே இருக்கிற வாயிலையும் கடந்து சிவலிங்கத்தின் மேலே படுறது ரொம்பவே அபூர்வமான நிகழ்வுங்க. பிரம்மாண்டமான மதில் சுவர்களுக்குள்ளார அடங்கி இருக்கிற இந்த சிவன் கோவிலில், அதுவும் கூட்டம் இல்லாத நேரத்தில் நம்ம போயிருந்தபோது ரொம்பவே அமைதியாக இருந்ததுங்க. இந்த கோவிலோட தல வரலாறை நம்ம பார்க்கும்போது, தாருகா வனத்தில் அமரகுந்தி அப்படிங்கிற ஊருக்கு கெட்டி முதலியார் அப்படிங்கிறவர் தான் அரசாட்சி பண்ணி வந்திருக்காருங்க. பசுக்கள் தினந்தோறும் மேய்ச்சலுக்கு போகல ஒரு பசு மட்டும் ஒரு இடத்துல பால் சொரியுது அப்படிங்கிற மாதிரி அவருக்கு சொல்கிறாங்க. அவர் அதை கேட்டு அந்த இடத்துக்கு போய் பார்க்குறாரு. அதே மாதிரி பசு ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் பால் சுரக்குது. இதை பார்த்து ரொம்பவே பரவசப்படுற கெட்டி முதலியார் அங்கே சாமி எழுந்தருள்கிறதா உணர்ந்து அங்கேருந்து அப்படியே வழிபாடு செய்ய ஆரம்பிக்கிறாரு.
அதுக்கப்புறமா பின்னாடி வந்த மன்னர்கள் வந்து இங்கே கோயிலை எழுப்பியதாக வந்து வரலாறுகள் சொல்லுதுங்க. இந்த தலத்தில் வழிபட்டால் கல்யாண பாக்கியம், குழந்தை பாக்கியம் கைகூடுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கே வர்றவங்களுக்கு வேலைவாய்ப்பு, வியாபார விருத்தி, அதே மாதிரி உத்தியோக உயர்வு, விவசாய செழிப்பு, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இங்கே வர்ற பக்தர்கள் வேண்டிக்கிறதாகவும் அது நடக்கிறதாகவுமே சொல்கிறாங்க. சூரிய ஒளி இந்த நந்தியோட காது வழியாக தான் உள்ளே போகுதுங்க. இந்த அற்புதமான கோயிலுக்குள்ளார நம்ம போகும்போது மூலவரா கைலாசநாதர் வந்து லிங்க வடிவத்தில் காட்சி தராருங்க. அன்னை சிவகாம சுந்தர் வந்து தனி சந்நிதியில் அருள் தராரு. சுப்பிரமணியருக்கும் ஒரு தனி சந்நிதி இருக்குது. அர்த்த மண்டபத்தில் பாதாளத்தில் ஒரு லிங்கம் இருக்குங்க. அந்த பாதாள லிங்கம் வந்து தண்ணி இருந்துற டைமில் நம்ம போக முடியாது. தண்ணி வத்துனா தான் நம்ம உள்ளே போக முடியுங்க. உள்ளே போகிறதுக்கு படிக்கட்டுகள் இருக்குது. அதுக்கு டிக்கெட்டுமே நம்ம வாங்கணுங்க. இந்த கோவிலில் குறிப்பாக சிற்பங்கள் வந்து ரொம்பவே கலைநயம் மிக்கதாக வந்து இங்கே இருக்குது. சிவன் சக்தியோட வடிவங்களை கோபமாகவும் சாந்தமாகவும் சித்தரித்து 2 சிலைகள் பக்கமாக இருக்குது. அவினாஷியப்பர் வந்து தனியான ஒரு சன்னதியில் இருக்கிறாரு. 1000 லிங்கங்களை வழிபட்ட பலன் வந்து இந்த கைலாசநாதரை தரிசிக்கும் போது வாழ்க்கையில் கவலைகள் எல்லாம் போய் ஆனந்தம் கிடைக்குது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வந்து இந்த கோவில் மேலே இருக்குங்க. ஏகப்பட்ட சிற்பங்கள் இருக்குது. நீங்கள் ஒவ்வொன்றா பொறுமையாக பார்த்துட்டு வரலாம் இந்த கோவிலிருந்து. இந்த கோவில் இருக்கிற சிவனை சந்திரனும் சூரியனும் வந்து கும்பிட்டு போகிறதா சொல்கிறாங்க. அதாவது வருஷம் உத்தராயண தட்சிணாயன புண்ணிய காலங்களில் மாலை வேளையில் சூரியனோட கதிர்களும் சந்திரனோட ஒளியும் சிவலிங்கத்தின் மேலே படுறது தான் இந்த கோவிலோட ஒரு மிகப்பெரிய சிறப்புங்க. அற்புதமான அந்த தாரமங்கலம் கைலாசநாதர் கோவிலில் நம்ம சாமியை பார்த்துட்டு அந்த பல்வேறு சிலைகளையும் பார்த்துட்டு கொஞ்சம் நம்ம மேற்கு சைடு போகும்போது வலது புறத்தில் மறுபடியும் லெஃப்ட் எடுத்து போகும்போது இந்த இடத்துல ஒரு அம்மன் கோவில் இருக்குங்க. இந்த அம்மன் கோவில் பக்கத்தில் தான் இந்த 3வது தெப்பக்குளம் வந்து இருக்குது. இந்த தெப்பக்குளத்தில் இப்போ வந்து தண்ணி இருக்குங்க. அதனால் இந்த அமைப்பு வந்து நமக்கு சரியாக தெரியாது. இது வந்து எண்கோண வடிவில் அமைஞ்சிருக்கிற ஒரு தெப்பக்குளங்க. இங்கே வந்து தண்ணி இல்லாத காலத்தில் ஒரு மூலையில் வந்து கல்லை எரிஞ்சோம்னா அது 8 மூலைகளையும் பட்டு மீண்டும் பழைய இடத்துக்கே வந்து சேர்ற மாதிரி அமைப்பில் தான் வந்து இந்த குளத்தை வந்து அமைச்சு வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் மன்னர் வந்து போருக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த தெப்ப குளத்தில் கல்லை விட்டெறிடுவார் அவங்க. அப்படி விட்டெறிகிற கல் விட்டெறிஞ்ச இடத்துக்கே வந்ததுனா தான் போரில் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குங்க. இந்த கைலாசநாதர் கோயிலுக்கு போனீங்கன்னா இந்த குளத்தையும் ஒரு வாட்டி பாருங்கள். கோவிலோட மேற்கு திசையில் கொஞ்சம் தூரம் தள்ளி கோவிலுக்கான தேருமே இருக்கிறத நம்ம பார்க்க முடியுதுங்க. அதை ஒட்டியுமே சின்னதாக ஒரு விநாயகருக்கான கோவிலுமே இருக்கிறத நம்ம பார்க்கலாங்க. ரொம்பவே அழகாக இருக்குது இந்த குட்டி கோவில். கோவில் கோபுரத்தோட ஒவ்வொரு கதவையும் பாருங்களேன், 60 கூர்மையான உலோக குமிழிகள் வந்துருக்கு. 2 பக்கம் சேர்த்து 120 இருக்குங்க. அவ்வளவு வலுவான கதவுங்க இது. ரதி சிலையிலேருந்து பார்த்தா மன்மதன் தெரியும், மன்மதன் சிலையிலேருந்து பார்த்தா ரதி தெரியும். கல் சங்கிலி, கல் தாமரை, சிங்கம், அப்புறம் 3 தலை 3 கால்களோடு இருக்கிற ஜூரகேஸ்வரர், ஏகப்பட்ட சிற்பங்களுக்கு இடையில் மாசி மாதம் 9, 10, 11 தேதிகளில் சூரிய ஒளி நந்தியோட கொம்பு வழியாக போய் சிவன் மேலே படுதுங்க. வாய்ப்பு இருந்தால் இந்த நிகழ்ச்சியை போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.